வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் ஒரு 5 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓலா S1 எக்ஸ்பிரஸில் பற்றி ஜொமேட்டோ ரைடர் போகிறோம், ஒரு 5 hours கிட்ஸு புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் என்னுடைய பேட்ரி வந்து 89%, 165 கிலோமீட்டர் போகும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், என்னடா இது வெளிச்சம் ஹெவியாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 253 கிலோமீட்டர் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ வந்து 334 கிலோமீட்டர் ஆகிருக்கு. இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 47, இது ஒரு 34, 51, 81 கிலோமீட்டர் போயிருக்கு. பேட்ரி 40%. நமக்கு பேட்ரி வந்து எவ்வளோடா லாஸ் ஆகிருக்குன்னா 49% லாஸ் ஆகிருக்கு. கிலோமீட்ரு 165 சொல்லியிருந்தேன். 165னா இப்போ ஏறக்குறைய 92 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது இங்கே உங்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா 165ல் 73 போச்சுன்னா 92ன்னு வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 81 கிலோமீட்டர். இந்த 11 கிலோமீட்ரு சம்திங் ஏன் அடி வாங்குதுன்னா, நம்ம அடிக்கடிக்க பிரேக் யூஸ் பண்ணுது, ப்ளஸ் ஹெட்லாம்ப் எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த பேட்ரி பவரு நமக்கு கிலோமீட்டராக வர வேண்டியது நமக்கு இப்படி இதுவாகிடுச்சு. மற்றபடி ஓலாவை பொறுத்த வரைக்கும், ஓலா S1 எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்ச் வரைக்கும் ரன் பண்ணிவிட்டு, நீங்கள் லஞ்ச் டைமில் இப்போ ஒரு 3 மணி வரைக்கும் கிக்ஸ் ஓப்பன் பண்ணி முடிக்கிறீங்கன்னா, மதியம் 3 மணிக்கு முடிக்கிறீங்கன்னா, மதியம் 3லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி சார்ஜ் போடுற நிலமை வரும். நைட்டு கிக்ஸும் கொஞ்சம் குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. பட்டு வந்து நான் ஃபுல் டே பெட்ரோல் வண்டியில் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் நான் வந்து பார்ட் டைமாக பண்ணுறேன், அதனால் எனக்கு ஓகே ப்ரோ. ஏன்னா வந்து நான் வந்து மார்னிங் வந்து நான் மீஷோ கொரியர் பண்ணுறேன். எனக்கு வந்து அது கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் தான் போகும். ப்ளஸ் இது இப்போ தான் ஒரு 81 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஒரு பார்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு பாசிபிள் ப்ரோ. ஃபுல் டைம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் இதை விட நீங்கள் கிலோவாட்ஸ் பேட்டரி அதிகமாக இருக்கிற வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா ஓகே, பெனிஃபிட்டு. நான் வாங்கினது 4 கிலோவாட்ஸு. பார்த்துக்குங்க, உங்களுக்கு எப்படி சரின்னு படுத்தோ பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ரொம்ப நான் போட்ட வீடியோவை ஏறக்குறைய ஒரு பார்த்துருக்கீங்க நிறையா பேர். ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே சஜஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இன்னும் நானும் தெரிஞ்சுக்கணும். உங்களால் ஏதாவது நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், குட் நைட்.